இரவாகவும் இருக்கும். எனவேதான் பகல் இரவு சரியாக இருக்கிறது. எனவே துலாம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பெய்தாலும் மண்ணுருக பெய்யும், காய்ந்தாலும் பொன்னுருக காயும் என்பது பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது. எனவே நீங்கள் எங்களுக்காக பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றீர்கள். இந்த புத்தகத்தை பேராசிரியர்களுக்கு நான் காணிக்கை ஆக்கியதை போன்று உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று ஏங்கி தவித்தவர்கள் தான் இன்றைக்கும் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் என்னால் வாழ்நாளில் ஏதாவது ஒன்று செய்திட வேண்டும் என்ற தாகமும் தவிப்பும் என்னுள்ளே நிரம்பி இருக்கிறது. அன்புக்கினிய நண்பர்களே, காலம் கரைந்து கொண்டிருக்கிறது. நன்றி உரை ஆட்ட வந்திருக்கின்றேன். நான் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் இந்த அழைப்பதை துவங்கி இந்த புத்தகத்தை வடிவமைத்ததிலிருந்து ஏற்கனவே 5 புத்தகங்களையும் வடிவமைத்து தந்திருக்கின்ற பெருமை நம்முடைய சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு உண்டு. புத்தகத்தை படியுங்கள். ஓதுவீராக புத்தகம் என்பது ஒரு சிறப்புக்குரிய புத்தகமாக, ஒரு இஸ்லாம் குறித்த புத்தகமாக இருக்கிறது. பேராசிரியர் அவர்கள் பேசுகின்ற போதெல்லாம் சொல்லுவார், இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக விளங்கிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் உரையாற்றுக சென்ற போது நிகழ்ச்சி துவக்கத்தில் ஒரு குத்துவிளக்கை ஏற்ற சொன்ன போது, அந்த குத்துவிளக்கு ஏற்றி முடித்த போது அவர் பேசுகின்ற போது சொன்னார், இங்க ஏற்றப்பட்டிருக்கின்ற குத்துவிளக்கு என்பது இந்துக்களுடைய அடையாளமாக இருக்கிறது. ஏற்றப்பட்ட மெழுகுவத்தி கிறிஸ்தவருடைய அடையாளமாக இருக்கிறது. ஏற்றிய நானோ முஸ்லீம் என்று சொன்னார். இதுதான் இந்தியாவுடைய மதச்சார்பின் என்பதை ஐயா அவர்கள் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். இந்த புத்தகத்தை நான் எழுதவில்லை, மாறாக தொகுத்திருக்கின்றேன். இந்த புத்தகத்தை வெளியிட்ட தலைமை தாங்கியது பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்கள். முதல் பிரதியை பெற்றுக்கொண்டவர் அப்பா விஜி சந்தோஷம் அவர்கள். நான் இந்து மதத்தின் பின்னணியில் இருந்தாலும், தலைமை தாங்கியவர் இஸ்லாமிய மதத்தின் பின்னணியில் இருந்தாலும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அப்பா விஜி சந்தோஷம் அவர்கள் பெற்றுக்கொண்டாலும், இதுதான் இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கான சான்றுகளாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். இதைதான் இஸ்லாத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய மதம், நீ பின்பற்றுகிற மதம் உனக்கு உயர்வானது அல்லது உனக்கு உரித்தானது, நான் பின்பற்ற மதம் எனக்கு உரித்தானது, லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்ற அற்புதமான சொல்லாடலை அழகாக பயன்படுத்துகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 510ஆம் ஆண்டு இந்த பூவுலகில் பிறக்கிறார். 40 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான தாம்பத்திய வாழ்க்கை. 610ஆம் ஆண்டு ஒரு ஹீரா கோயில் அவர் தவம் இருந்து கொண்டிருக்கின்ற போது வானவரான ஜிப்ரைல்